بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين محمد وآله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك يا رب العالمين. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா நம்மை தாவத்துடைய உழைப்புக்காக ஏற்றுக்கொண்டான். நாம் இப்பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லப் போகிறோம். அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு சில சிஃபாத்துகள் தேவைப்படுகின்றது. அந்த சிஃபாத்துகள் மூலமாக நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்றோம் என்று சொன்னால், நம்மளுடைய இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்வது நமக்காகவும் நம்மளுடைய எல்லா அன்சார்களுக்காகவும் மிகவும் பிரயோஜனமான, மிகவும் அவர்களுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஹிதாயத்துடைய தௌஃபீக் கொடுக்கக்கூடிய சபபாக அல்லாஹ் தஆலா நம்மளுடைய இந்த பயணத்தை ஏற்றுக்கொள்வான். எனவே அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லும் சமயத்தில் ரெண்டு விஷயங்கள், பொறுமை, நன்றி, சபர், ஷுக்குர் என்று சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அமல்களில் அந்த சபரையும் ஷுக்குரையும் நன்றியையும் நம் பொறுமையையும் இந்த இரண்டு விஷயங்களை நாம் எல்லா விஷயத்திலும் சேர்த்து நம்மளுடைய ஒரு அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் சாப்பாடுலேயும் சபரும் இருக்கணும், ஷுக்குரும் இருக்கணும். அதே மாதிரி தூக்கத்தில் சபரும் இருக்கணும், ஷுக்குரும் இருக்கணும். அதே மாதிரி நேரத்தில் சபரும் இருக்கணும், ஷுக்குரும் இருக்கணும். அதே மாதிரி பேச்சில் சபரும் இருக்கணும், ஷுக்குரும் இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய ஒரு அமல்களிலும் சபரும் இருக்க வேண்டும், ஷுக்குரும் இருக்க வேண்டும். உதாரணமாக, நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லும் சமயத்தில் நம்மளுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வதில் முன்பின் ஆகலாம். என்னுடைய ஒரு வேலையும் அந்த சமயத்தில் ஆகிவிட வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் அது சபர் கிடையாது. சபர் என்பது என்ன? யாருக்கு தேவை இருக்கின்றதோ அவர்கள் தன்னுடைய தேவைகளை முதலில் பூர்த்தி செய்து கொள்வார்கள். அதற்கு பிறகு நான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறேன் என்று நாம் நினைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வது, இதுதான் இக்ராம். அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஒரு இக்ராமை கற்றுக்கொண்டார்களோ அவர் தாவத்தை கற்றுக்கொண்டார். இக்ராம் என்பது என்ன? சில சமயம் நம்ம நல்ல பயான் செய்ய நமக்கு தெரியும், ஆனால் நமக்கு முன்னாடி ஒருத்தவருக்கு அவ்வளோ ஒன்றும் பேச்சு திறமை கிடையாது. அவரை நம் முன்னாடி பேசுவதற்காக முடிவு செய்வார்கள். இவர் பயான் செய்வார், இவங்க ஜிக்கரில் இருப்பாங்க. சில சமயம் தன் திறமை இருக்கக்கூடியவரை ஜிக்கரில் உட்கார வைத்து, திறமை குறைவாக இருக்கக்கூடியவரை பேச்சில் உட்கார வைத்து அவருடைய பேச்சு கேளுங்கள் என்று அவருக்கு ஒரு தர்கீப் கொடுத்து ஒரு தர்தீப் செய்கிறோமே, இதுதான் தியாகம், இதுதான் குர்பானி. எனவே ப்ரொஃபஸர் நாதிர் அலி கான் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போயிட்டு வர்றது பெரிய விஷயம் கிடையாது. போயிட்டு வருவதற்கு முன்
நம்ம கூட வரக்கூடிய ஒரு சாத்தியும் நெக்ஸ்ட் டைம் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு ஜமாத்து எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய திறமை அவங்களுடைய வாழ்க்கையில வந்துடணும். அவங்களுடைய வாழ்க்கையில வந்துடணும். அந்த அளவுக்கு நம்மளே எல்லாம் பேசிட்டு இருந்தோம், எல்லா முசாக்கரை நம்மளே செஞ்சுட்டு இருந்தோம், எல்லா விதமான பொறுப்புள்ள ஒரு அமல்கள் எல்லாம் நம்மளே பூர்த்தி செய்தால் நம்ம கூட வந்தவர்களுக்கு என்ன பிரயோஜனம்? எப்படி ஒரு 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 உஸ்தாத், ஒரு வாதியார் தன்னுடைய மாணவர்களை திறமசாலியாக பார்க்க வேண்டும் என்று உள்ளத்தில் ஒரு ஆசையோடு இருக்கிறாரோ, இப்போ ஓட்ட பந்தயம் வைக்கிறாங்க. அந்த சமயம் ஸ்கூல்காரங்கெல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்க? எங்கள் ஸ்கூல் புள்ள முன்னாடி வரணும். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஆகுது, படிப்பு ஆகுது, எங்கள் வீட்டு புள்ள, எங்கள் ஸ்கூல் புள்ள படிப்பில் காம்படிஷனில் முதல் நம்பர் வாங்கணும். எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கூட ஜமாத்தில் வக்து கொடுத்தவங்க எதிர்பார்க்கணும். மாஷா அல்லாஹ், இவங்க கூட ஜமாத்தில் வக்து கொடுத்து எவ்வளோ பிரயோஜனமாக இருந்துச்சு. எத்தனையோ சிஃபாத்துகள் நம்ம கற்றுக்கொண்டோம். எத்தனையோ சிஃபாத்துகள், எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி பொறுமையோடு இருக்கணும். கஷ்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது, நஷ்டம் இல்லாத மனிதனே கிடையாது. எல்லா வாழ்க்கையுடைய வினாடிகளிலும் கஷ்டம் இருக்கின்றது, நஷ்டமும் இருக்குது. ஆனால் கஷ்டத்தை சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர், எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு கூட முகத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்று சிரிப்பு வருவது இது எல்லாருக்குமே வராது. ஹஜ்ரத் காரி முகமது சித்திக் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாத் எழுதினாங்க. அந்த நாத்துடைய விளக்கம் என்னன்னா, சப்கி பஸ்கி பாத் नहीं, சப்கி பஸ்கி பாத், எல்லாரும் இந்த மாதிரி செய்ய முடியாது. அதில் சஹாபாக்குடைய வரலாறு சொன்னாங்க. எந்தெந்த மாதிரி கஷ்டம் இருந்து கூட அது சித்திக் அக்பர் எல்லாருக்கூடிய இக்ராம் செஞ்சாங்களே, இது சப்கி பஸ்கி பாத் नहीं, எல்லாருமே இந்த மாதிரி செய்ய முடியாது. அது உமருடைய சிபாத் சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாருமே செய்ய முடியும், யாருமே செய்ய முடியாது. அது உஸ்மான் பற்றி சொன்னாங்க, இந்த மாதிரி செய்ய முடியாது. பாத்திமா பற்றி சொன்னாங்க, இந்த மாதிரி யாருமே செய்ய முடியாது. என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடியவர் எல்லா விதமான தேவைகளை அவரது பூர்த்தி ஆனதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் என்றால் என்ன? அல்லாஹ் நீ கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ், நீ கொடுக்கலன்னு சொன்னால் நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தான் அர்த்தம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவது ரொம்ப பெரிய துவா. அஃஸலு துஆ அல்ஹம்துலில்லாஹ். ஏன் நீங்க யோசிச்சு பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்பது ஒரு சிக்ரு, ஆனா அது ரொம்ப பெரிய துவா. எல்லா துவாக்களிலும் சிறந்த துவா, அஃஸலான துவா அல்ஹம்துலில்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறின காரணம் என்ன? அந்த காரணம் என்னவென்றால், கஷ்டத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னோம். நம்ம மனசுல வரும், என்னடா நம்ம சாத்திங்க, நான் இருக்கிற கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்களே. ஒரு பெரியவங்க கூட வராங்கன்னு சொன்னால் அவங்கள மதிக்கணும், அவங்கக்கிட்ட கற்றுக்கணும், அவங்கக்கிட்ட நல்ல விஷயங்களை பெறணும். அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்காக முயற்சி செய்யணும். அதற்காக ஒரு பெரியவங்க நம்ம கூட இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க கிட்ட இருந்து என்ன கற்றுக்கணும் என்று கூடவே இருந்து கற்றுக்கொள்வது தான் தாவத். அவங்க சொல்லிக் கொடுக்கல, அவங்க சொல்லிக் கொடுக்கலன்றிக்க நீங்கள் ஆர்வமாக இருந்தால் ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க? தாலீமில் உட்கார சொன்னால் ஆர்வமாக உட்காரணும், குராத்தில் குரானுடைய ஹல்கால ஆர்வமாக உட்காரணும், கற்றுக்கணும் என்ற ஆர்வத்தில் போகணும். அந்த சமயம் என்ன ஆகும்? அதர் ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஒருத்தவங்க கிட்ட யாருக்கு நம்ம கற்றுக்க உட்காடுறோமோ அவங்க ஒரு கொலா மாதிரி. கொலாவை நீங்கள் திறந்தீங்கன்னு சொன்னால் தண்ணி வரும். அந்த அந்த எங்கே தண்ணி வருதோ அது கீழே நீங்கள் தன்னுடைய பாத்திரத்தை வச்சா தானே. தண்ணி எங்கேயோ உழுது பாத்திரம் எங்கேயோ இருக்குதுன்னு சொன்னால் அது வாழ்க்கை முழுதும் தண்ணியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி அவங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி தாவத் இருக்கின்றதே ரஹமத்துடைய பாதை, பர்க்கத்துடைய பாதை, ஹிதாயத்துடைய பாதை, மாரிஃபத்துடைய பாதை. அது யாருக்காக? யாரை அது பெற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லுகிறார்களோ அவர்களுக்காக.
மூடிட்டு வச்சுட்டு நான் இத்தனை நாள் அங்கே இருந்தேன், நான் இத்தனை நாள் இங்கே, நீ இத்தனை நாள் இல்லை, வாழ்க்கை முழுதும் இருந்தாலும் ஒரு சொட்டு கூட உள்ள வராது. ஏன்? பாத்திரத்தினுடைய மூடி இருக்கு. பாத்திரத்தினுடைய மூடியை தொடங்க. பாத்திரத்தை நம்ம திருப்பி வச்சிருக்கிறோம். திருப்பி வச்சிருந்தா எங்கேருந்து உள்ள போவோம்? அதுக்காக நாம் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை கொடுக்கும் சமயத்தை டக்குன்னு வாங்கிக்கணும். ஹிதாயத் கொடுக்கும் போது டக்குன்னு வாங்கிக்கணும். எப்படி தண்ணி பிடிக்கிறதுக்காக ஒரு நாள் முடிவு செய்கிறாங்க, இந்த ஏரியாவில் தண்ணி விடுறாங்கன்னு சொல்லி. அந்த தண்ணி வரும்போது என்ன செய்கிறாங்க? இப்போல்லாம் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் முதல்ல எல்லாம் நம்மளாம் சில ஏரியாக்களில் ராத்திரி 1:30 மணிக்கு தண்ணி விடுவோம். 1:30 மணிக்கு, ராத்திரி 1:30 to 2:30 முடிஞ்சு. அந்த சமயம் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் 3 நாளைக்கு வீட்டில் தண்ணி இருக்காது. அந்த சமயத்தில் அந்த 1:30 மணிக்கு எழுந்திரிச்சு எத்தனை பெண்கள் எத்தனை வீட்டுங்களில் தண்ணி பிடிக்கிறாங்களா இல்லையா? டேங்க் ஒப்புறாங்க, வீட்டில் இருக்க எல்லாம். ஏன்? தண்ணி இல்லைன்னு சொன்னால் அதோட கஷ்டம் தெரியும். அதே மாதிரி எப்படி நம்ம தியாகம் கொடுக்குறோமோ அல்லாஹ் தஆலா தஹஜ்ஜுதில் கொடுக்குறேன்னு சொல்கிறான். அந்த சமயத்தில் நான் தூங்கிட்டு இருக்குவேன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான்? உனக்கு தண்ணி கொடுக்குற சமயத்தை நீ 1:30 மணிக்கு எந்திரிக்க தெரியுது, நான் கொடுக்குறேன்னு சொன்னால் உனக்கு தஹஜ்ஜுதில் எந்திரிக்க முடியாதான்? நல்லா கேட்பான? கேட்க மாட்டான்னா. அதனால் அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறோம். 5 விஷயங்களை விடக்கூடாது. 1, தாலீமை எப்பவுமே விடக்கூடாது. தாலீம் கட்டாயமாக உட்காரணும். இல்ம் இருந்தால்தான் கலிமா இருக்கும், இல்ம் இருந்தால்தான் ஈமான் இருக்கும், இல்ம் இருந்தால்தான் இபாதத் இருக்கும். வஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, இல்ம் இருந்தால் சுன்னத் இருக்கும். சுன்னத் என்னன்னு தெரியலன்னு சொன்னால் எப்படி சுன்னத் இருக்கும்? சுன்னத் என்னன்னே தெரியல, எப்படி சுன்னத் இருக்கும்? எப்படி நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு விருப்பப்படுறோமோ அந்த சமயத்தில் ஈமானையும் கற்றுக்கொள்ளணும். ஈமானை கற்றுக்கொள்வதற்காக இல்மு வேணும். அந்த இல்மு என்பது தான் தாலீம். அந்த தாலீமில் கவனமாக உட்காரணும், ஆசையாக உட்காரணும், தேவையோடு உட்காரணும். எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் தஆலா தருவான் இன்ஷா அல்லாஹ். 2வது ஹித்மத். தாவத் இருக்கின்றது, அது ஹித்மத். ஹித்மத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் முஹப்பத்தை போடுவான், அன்பை போடுவான், பாசத்தை போடுவான், இத்தாத்தை போடுவான். ஹித்மத் வேணும். ஹித்மத் से खुदा मिलता है. ஹஜ்ரத் மௌலானா யூசுப் அப்துல்லா சொல்லுவாங்க, எல்லா மக்களும் பயான் செஞ்சவங்ககிட்ட முசாஃபா செய்கிறாங்க, ஹித்மத் செஞ்சவங்ககிட்ட யாரும் முசாஃபா செய்கிறது இல்லை. ஆனால் யார் ஹித்மத் செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட அல்லாஹ் முசாஃபா செய்வான். ஹித்மத். தண்ணி வேணுமா? சொல்லாமல் தண்ணி கொண்டாந்து தரணும். ஜமாத்தில் போகிறோம், வயசில் பெரியவங்க இருக்காங்க, வயசில் சின்னவங்க இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் நம்ம ஹித்மத் செய்யணும். அந்த ஹித்மத் மூலமாக நமக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை தருவான், நம்ம குடும்பத்துக்கு ஹிதாயத் தருவான். நம்ம தான் இதுதான் ஹதீஸ் படிக்க வைக்கும்போது சொன்னேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு இப்படி திரும்பின உடனே ஒசுக்காக தண்ணி வச்சுருந்தாங்க. டக்குனு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, தண்ணி யார் வச்சா? சொன்னாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் வச்சாங்க. உடனடியாக ரசூலுல்லாஹ் கொடுத்த துவா என்ன? அல்லாஹும்ம அல்லிமுஹுல் கிதாப். சில இடத்துல அல்லாஹும்ம ஃபக்கீஹு ஃபித்தீன். யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ குர்ஆனுடைய இல்மை தருவாயாக, நீ தீனுடைய புரிவை தருவாயாக. அந்த துவாவின் மூலமாக தான் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. அது அப்துல்லா இப்னு, அந்த துவா வாங்குற தன்மையே இல்லையே. துவா ஒன்று செய்யுங்கன்னு சொல்றது வேற, துவா செய்கிற மாதிரி வேலை செய்கிறது வேற. துவா செய்கிற மாதிரி வேலை செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக துவா வரும். அந்த துவா செய்கிற மாதிரி வேலைண்டிக்கா என்ன? ஹித்மத். சொல்லாமலேயே நம்ம செய்யணும். பெரியவங்களுடைய துவா வாங்கணும். ஒரு பெரியவங்க ராத்திரி தஹஜ்ஜுதில் எழுந்திரிச்சாங்க, வயசானவங்க எந்திரிச்சாங்க. டக்குன்னு ஒரு வாலிப புள்ள போய் சுடுதண்ணி சுட வச்சு தண்ணி சுட வச்சு உது செய்து சுடு தண்ணி கொடுத்தாங்க. அந்த பெரியவங்ககிட்ட துவா வாங்கின பர்க்கத்தில் அந்த பிள்ளையுடைய எல்லா பிள்ளைங்களும் உலமாக்கள் ஆயிட்டாங்க. நம்ம வெறும் துவா செய்யுங்க ஹசரத்து, துவா செய்கிற மாதிரி வேலை செய்ப்பா,
துவா செய்கிறமா வேலை செய், துவா செய்கிறமா வேலை செய்கிறது இல்லை. வெறும் துவா செய்யுங்க துவா செய்யுங்க துவா செய்யுங்க. துவா செய்கிறமா வேலை செய்ய துவா ஆட்டோமேட்டிக்காக துவா வரும். துவா செய்ய சொல்றது வேற, துவா வாங்குறது வேற. துவா செய்ய சொல்றது அது வேற விஷயம். எல்லாத்துக்கும் துவா செய்கிறோம், ஆனால் துவா வாங்குறது வேற. துவா வாங்குற மாதிரி வேலை செய்யணும் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது விஷயம் என்ன? இபாதத். ஒன்று தாலீம், ஒன்று ஹித்மத், ஒன்று இபாதத். இபாதத் 5 நேரம் தொழுகை முன்பின் சுன்னத்தோடு. 5 நேரம் தொழுகை சொன்னால் ஆண்களுக்கு ஏதோ வராங்க டக்குன்னு ஜமாத் நிற்கிது நின்றுடுறோம். நம்ம பெண்களுக்கு ஜமாத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. முன்பின் சுன்னத்தோடு தொழுகணும். அதுக்காக நல்ல விதமாக ஒசு செய்யணும். நல்ல விதமாக ஒசுல எப்போவுமே சீக்கிரமாக ஒசு செய்யக்கூடாது. நல்லபடியாக ஒசு. மன் அஹ்சனல் வஸூஅ, யார் ஒரு மனிதன் நல்ல விதமாக ஒசு செய்கிறானோ அவனுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா ஒசுவின் மூலமாகவே மன்னிச்சிடுவான். ஒசு இருக்கின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒசு நல்ல விதமாக செய்யுங்க சொல்லுவாங்க எப்போவுமே. அதனால் அந்த ஒசு எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு தொழுகையில் மனசோடு தொழுவோம். நீங்களே உங்களுக்கே தெரியும், உணர்வு உண்டாகும். மாஷல்லா என் தொழுகையில் கொஞ்சம் பவர் இருக்குது, என் தொழுகையில் கொஞ்சம் நட்பு இருக்குது, என் தொழுகையில் அல்லாவுடைய ரஹ்மத்தான தொழுகையாக இருக்குது, அல்லாஹ் என்னை பார்க்குறான், இல்லை நான் அல்லாவை பார்க்குறேன். அல்லாவை நம்ம பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த 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 மாதிரி நம்ம மனசில் அந்த அந்த தசவ்வுர், அந்த எண்ணம் கொண்டாட முடியலன்னு சொன்னால் அல்லாஹ் என்னைய பார்த்துட்டு இருக்கிறான். எப்படி தொழுவணும்? அந்த மாதிரி தொழுது பாருங்க, நம்ம உள்ளமே மாறிடும். தாலீம் செய்யும் சமயத்தில் அந்த தாலீமுடைய விஷயங்கள் உள்ளத்தில் போய் உட்காரணும்னு சொன்னால் அந்த மாதிரி உள்ளம் வேணும். நம்ம என்ன சொல்கிறாங்க, ஏன்ப்பா இந்த பொருள் போடுறது கவர் பத்தல, கவர் சின்னதாகிடுச்சு. ஒரு விஷயம், ஒரு மூடி போடுறாங்கன்னு சொன்னால் மூடி சின்னதாகிடுச்சுன்னு சொல்லுவோம், இல்லை மூடி பெருசாகிடுச்சு. கரெக்டாக அந்த பெண்ணுக்கு ஏற்ற மூடி தானே போய் உட்காரோம். அதே மாதிரி தாலீமுடைய சமயத்தில் விஷயங்கள் சிலர் உள்ளத்தின் பக்கம் வரும். வந்து பார்த்தா என்ன இவ்வளோ கலீதாக இருக்குதுன்னு சொல்லி போயிடும். மனசு அசுத்தமாக இருந்தால் எந்த விதமான ரஹ்மத் அந்த இடத்துல வந்து உட்காராது. அந்த அசுத்தத்தை நீக்குவதற்காக தான் அல்லாஹ்வுடைய பாதை. அந்த அசுத்தமான விஷயங்களை உள்ளத்திலிருந்து நீக்கணும், நம்ம பார்வையிலேருந்து நீக்கணும், கவனத்திலிருந்து நீக்கணும், சொல்லிலிருந்து நீக்கணும், வாழ்க்கையிலிருந்து நீக்கணும். அசுத்தமான கவனம், கந்தகி. அல்லாஹ் பாக் என்று சொல்லுவாங்க, ரசூலே பாக் என்று சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? குர்ஆனே பாக், எல்லாமே தூய்மையானது. அல்லாஹ் தூய்மையானவன், நபிகள் தூய்மையானவர்கள், குர்ஆன் தூய்மையானது, தீன் தூய்மையானது. எல்லா தூய்மையாக இருக்கும் சமயத்தில் நம்மளும் எப்படி இருக்கணும்? நம்ம உள்ளம் எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்கணும். அப்போ தான் அந்த இடத்துக்கு அந்த தூய்மையானது வந்து சேரும். இல்லைன்னு சொன்னால் ரிவர்ஸ் போயிடும். வந்து பார்க்கும், என்னடா இந்த மாதிரி இருக்குது, போயிடும், இருக்காது. அதனால தான் முதல்லலாம் 3 நாள் கொடுத்தவங்கெல்லாம் வாழ்க்கையே மாறிடுச்சு. ஏன்? ஃபிட்டிங் ஒழுங்கு ஆகலன்னு சொன்னால் ஒரே சவுண்டு தான் இருக்கும். பார்க்குறோம்ல காரில் ஃபிட்டிங் நினைக்கிற சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? சில பஸ்ஸுங்களுக்கு ஹார்ன் அடிக்க தேவையே இல்லை, பஸ்ஸே ஒரு ஹாரனாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் எல்லாம் வரணும்னு சொன்னால் நம்ம உள்ளம் தூய்மையாக இருக்கணும். அதுக்காக வசூ. மூணாவது விஷயம் என்ன? நாலாவது விஷயம் என்ன? நாலாவது விஷயம் தாவத். தாவத்தில் அதிகமாக நேரம் கொடுக்கணும். தாவத்தில் யார் யார் வராங்களோ, தாவத் 2 விதமான தாவத் இருக்குது. ஒன்று இருக்குது பேச்சில் தாவத், ஒன்றுக்கு செயல் மூலமாக தாவத். பெண்களில் பேச்சின் மூலமாக தாவத் கொடுப்பதில் அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகாது. எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தை தாவத் இறக்கணும்னு சொன்னால் செயல்கள் மூலமாக.
கம்மி அந்தஸ்துள்ளவர்கள் வந்தாலும் கூட நாம் அவங்கள கண்ணியப்படுத்தி அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு ஜமாத்து போகும்போது எல்லாம் தூங்காதீங்கன்னு சொல்லுவேன். எப்போவுமே நான் ஜமாத்தில் போகும்போது எல்லாம் ரஹமத்துல்லாலே ஆயிட்டாங்க. பெண்களை தன்னுடைய தேவைகளை முடிச்சுட்டு அவங்க வருவாங்க. ஜமாத் வந்துருக்கு சந்திக்க வந்த ஜமாத் தூங்கிட்டு இருக்குதுமா ஏன்னா ஆஸ்பத்திரி ஆயுது எல்லா பேஷண்ட் தூங்கிட்டு இருக்கிறதுக்கு. எப்படி நம்ம பார்வைக்கு போடுறோம், பார்வை நிகரானி ஜமாத் போடுறது இல்லையா? அந்த மாதிரி ஜமாத்தில் இது ஹிதாயாத் பெரியவர்கள் கொடுத்தது. பகல்ல நம்ம தூங்குற சமயத்தில் எல்லாருமே ஒரு 15 நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் முடிச்சிடுங்க, ஒரு 15 நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் முடிச்சிடுங்க, ஒரு 15 நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் முடிச்சிடுங்க. இல்லைங்க இங்கே யார் வர தூங்க பரவாயில்ல சொல்லிட்டு தூங்கணும். யாராச்சும் அந்த மாதிரி விருந்தாளிகள் வந்தால் என்னை எழுப்பிடுங்க, நான் எந்திரிச்சு பேசிக்கிறேன். எங்களெல்லாம் எழுப்பக்கூடாதுங்களாம் தொடக்கூடாது, அது மாதிரி இல்லை. மஷூராவில் இஸ்தக்பால் ஜமாத் என்று சொல்கிறோமே, இஸ்தக்பால்னு சொன்னால் வெறும் தாலீம் சமயத்தை மட்டும் கிடையாது, முழு நாள். இஸ்தக்பால் சொன்னால் வெறும் தாலீமில் மட்டும் கிடையாது, முழு ஒரு மஷூராலிருந்து இன்னொரு மஷூரா வரைக்கும் இஸ்தக்பால். அவங்க இஸ்தக்பால் என்று சொன்னால் என்ன? வெறும் தாலீமில் மட்டும் இஸ்தக்பாலா? ஒரு மஷூராலிருந்து இன்னொரு மஷூரா வரைக்கும் யார் அவங்க இஸ்தக்பால்? அவங்க தான். அவர்களுடைய வேலை என்ன? அந்த இஸ்தக்பால் ஜமாத்து யார் எப்போ வந்தாலும் இஸ்தக்பால் ஜமாத்தினா இருக்கணும், டக்குன்னு ஆக்டிவ் ஆகிடணும், இஸ்தக்பால் செய்யணும், அவங்கள கூப்பிடணும், உட்கார வைக்கணும். ஜமாத்தில் போகும்போது இப்போ நம்ம எதாவது மிக்சரு, பிஸ்கெட்டு, முறுக்கு, மிக்சர் முறுக்கு, அப்புறம் சில விஷயங்கள் அதெல்லாம் வைக்கணும் ஸ்டாக்காக. ஜஸாக்கல்லா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அதெல்லாம் ஸ்டாக்கில் என்ன செய்யணும், வைக்கணும். வந்த உடனே அவங்கக்கிட்ட வச்சுன நம்ம இது கிர்கிஸ்தான்லாம் ஜமாத் இருக்கும்போது, வெளிநாட்டு ஜமாத் எப்போவும் சொல்கிறது தான், ஒரு பிளேட்டில் டக்குன்னு வச்சுருங்க, வச்சுட்டு பேசிக்கணும். 5வது துவா. 5வது விஷயம் என்ன? நம்ம வாழ்க்கையில் என்னென்ன குறைவுகள் இருக்குது, துனியாவுடைய வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை, எல்லா குறைவுகள் அல்லாஹ் கிட்ட சொல்கிறதுக்கு என்ன வைக்கும்? அல்லாஹ் கிட்ட சொல்கிறது வைக்குமா? எல்லா விஷயங்களும் எல்லாம் தெரிஞ்சவன் தான், எல்லாம் உனக்கு எல்லாம் தெரியும், என்னென்ன ஆச்சு என்னென்ன போச்சு எல்லாம் தெரியும். இந்த குறைவுகளெல்லாம் பூர்த்தி செய்கிறது யார்? உன்னை தவிர யார் இருக்கிறா? இந்த வேலையே துவா தான். தாவத் நாளைக்கு ஜோடு நடக்குது, ஜோடுக்காக துவா செய்யுங்க, தாலீமுக்காக துவா செய்யுங்க. எல்லாம் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், ஆண்கள் அங்கே வேலை செய்கிறாங்க, ஆண்களுடைய கஷ்டில் பறக்கை தந்தல்வாயாக, பயானில் பறக்கை தந்தல்வாயாக, முலாக்காத்தில் பறக்கை தந்தல்வாயாக, துவாக்கள் பறக்கை தந்தல்வாயாக. பெண்களுடைய ஜமாத் இருந்தால் ஒரு 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 பெண்மணி, பெண்களுடைய ஜமாத் ஜாக்கிரீன்கள் ஜமாத். அது ஜிக்ருக்காக ஆண்களுக்கு குறைவே இல்லை. பெண்கள் முழுவதும் ஆண்களுக்காக ஜிக்ர் துவால இருப்பாங்க. செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் அமல் செய்வதற்கு தௌஃபீகை தந்தல்வானா. அதனால் இந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் கவனமாக ஞாபகத்தில் வச்சுட்டு அமல் செய்ய முயற்சி செய்யுங்க. விளக்கமாக நம்ம பயணத்தில் சென்றதுக்கு பிறகு எப்படி வேலை செய்யணும், என்ன செய்யணும், எப்படி நம்ம பயணம் செய்யணும், அதுக்கு பற்றி விளக்கமாக இன்ஷா அல்லாஹ் பேச்சு வரும். கவனமாக கேளுங்க. அல்லாஹ் தஆலா அமல் செய்வதற்கு தௌஃபீகை தந்தல்வானா.